Check on the show. Show. Check on the show. Show. Check on it. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது என்னென்னா ஹைட் அண்ட் சீக். அது வந்து மெக்கா கேண்டியன்லாம் கேம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேமில் நம்ம வந்து விளையாட போகிறோம். சரி, ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த கேம் பிளேக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ வந்து பார்த்துட்டு போய் இதான் நம்மளோட புது இன்ட்ரோ. போன வீடியோ தான் அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சப்போர்ட் மட்டும் கொடுக்கல. 2 வியூஸ் 2 லைக் வந்துருந்துச்சு. அதுவும் 1 லைக் நான் போட்டது. அப்புறம் இன்னொரு வியூஸ் 2 வியூஸ் வந்தது. ஒரு விஷயம் யாருன்னு தெரில, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நினைக்கிறேன். அப்புறம் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏறி இருக்கீங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம கேம்லலாம் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அது நான் வந்து கேம் வந்து ப்ராக்ரஸ் வந்து பெயின் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மேப்ஸில் நிறையா இருக்குது. பார்ட்டி ஹெல்ப் பண்ணால் சூப்பராக இருக்கும். கட்சி என்னமோ சொல்லுவாங்க, ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. இது வந்து ஆபி இருக்குது. ஆபியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆபியில் எனக்கு ஆபினாலே எனக்கு விளையாடவே தெரியாது. என்னடா எப்படி விளையாடுறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. எனக்கு ஆபினாலே வராது. ஸோ ஆபின்ற போது வராதனால எனக்கு இப்படி விளையாட தெரியாது. ஓகேவா? வந்து ஜம்பெல்லாம் குதிச்சிட்றா கைப்பில்ல. குதி. ஹாய் நைஸ். இந்த கட்டையில் தான் போகணும். இன்ஸ்டால் பண்ணுற, அசிங்கப்படுத்துகிற, இன்ஸ்டால் பண்ணுற, போங்கடா. ஆக்சுவலி நம்ம ஹாப்பி பண்ண போகிறது அது மட்டும் இல்லை, அது மட்டும் நல்லா தெரியும். இப்போ வந்து மேகம்லாம் இருக்குது. கொதிக்கும். கைஸில் நடந்தே போயிடலாம் பாருங்கள். நடந்தே போயிடலாம். ஜம்ப் பண்ணுறது ஒன்று தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நான் ஜம்ப் பண்ணியே போகிறேன். பிகாஸ் ஏன்னா விழுந்துட்டோம்னா என்னமோ ஒரு ஜஸ்ட் என்ன எவ்வளோ கொடுக்குறேன், எவ்வளவோ கொடுத்தேன், மறந்துட்டேன். எத்தனை கைன்ஸ் கொடுத்துருக்காங்க? 300 சம்திங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரியுது. நம்ம நைஃப் இது வந்துருக்கு. ரேர் நைஃப் வந்து கிடச்சிருக்கீங்க. ரேர் நைஃப். ஓகே, சூப்பராக. ரேர் நைஃப். வாய் கொஞ்சம் வளருத, ஆனால் பரவாயில்ல. சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளோட ஆட்டம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே சீக்கிரம் வந்தால் சூப்பராக இருக்கும். பார்ப்போம். ஃபஸ்ட் நான் கேம் இருக்குது எப்படி இருக்குன்னு கற்றுக்கணும். யுவர் சீக்கர் கைஸ். ப்ரெடிக்ஷன் சொல்லலை, சீக்கிரம் தான் இருக்கும்ண்டு. டைம் until you are released. ஸோ 32 நிமிஷமோ சம்திங் இருக்குது நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு. 33, 32, 31, 30, 29, 22, 27 சம்திங்னா இருக்குது. பார்ப்போம். நான் வந்து இல்லை நின்றா மாப்பிள்ள வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து வெளியே வர மாதிரி இல்லை. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். காட்டியிருந்து காலங்கள் போனதையும் ஒரு ஆள் தாங்க கண்டுபிடிக்கவே முடியும். ஒரு ஆள் தான் கண்டுபிடிக்க முடியும். ஐஸ் தூரத்தில் என்னவோ தென்பட்டது. அந்தாலே இந்த இருக்காளே ஒருத்தன். ராவணமவண்டா குத்து. அவ்வளோதான் கேஸ். ஒருத்தங்காளி லிஃப்ட் வந்து 7லேருந்து 6 வந்து மாறிடுச்சு. ஸோ இது வந்து சீக்கிரம் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசாக கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிறுசாக கொடுத்துருக்கலாம். சொல்லி ஒரு தடவை தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ 6லேருந்து 5 ஆயிடுச்சு. யாரோ லெஃப்ட் பண்ணியிருக்கலாம், தெரியல. கீழே யாரோ காமிக்கிறாங்க. அது யார் இது போய் பார்த்துட்டு இந்த அதுவும் அவர் நம்மளை போல் தான் ஒரு சீக்கர். இப்படிக்கு 5 பேர் இருக்காங்க. ஸோ 6லேருந்து அவர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ பார்ப்போம். கைஸ் ஒன்றும் இல்லை, எனக்கு அதனால் சிம்பிள் காமிச்சிக்கினே இருக்குது. ஸோ அதான் 3 பேர் இது வந்து இதாக வந்திருக்கும் சீக்கர். ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணாங்கள அவங்களுக்கும் வந்து சீக்கர் கிடச்சிருக்கு. அப்போ ஏன் எனக்கு எது கிடைக்கலன்னா தெரியல. எங்கே சொல்லியிருக்கேன். பெட்டு கடையில் ஏதாவது வளர்த்துருக்காங்க. பெட்டு கடையில் கூட என்னால் பார்க்க முடியாதே. பெட்டுகளில் ஒழிஞ்சாலும் என்னால் பார்க்க முடியாது. கபோர்டில் ஒழிஞ்சாலும் கபோர்டுக்குள்ளே முடியாது.
ஸோ கபோர்டுக்குள்ளேயே போக முடியாது. அப்புறம் எப்படி பார்க்குறது? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. 20 காயின் கிடச்சிருக்கியா? அதே போய் தொட்டுன்னு வந்துருக்கு 20 காயினாடா. இல்லையா தொட்டுன்னு வந்தால் 20 காயினா? இல்லை ஆக்சுவலி என்னன்னா நம்ம தொடவே இல்லை. கொஞ்சம் சவுண்டு வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். எப்படியும் சவுண்டு கேட்கல, எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த ரவுண்டில் நம்ம வந்து சீக்கிரம் விளையாச்சு ஹைடராக விளையாட போகிறோம். ஹைடர். ஸோ அது மட்டும் வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே சீக்கிரம் கிடைக்குமா? நம்மளுக்கு வந்து லக்கு கிடச்சிருக்கு, சீக்கிரம் கிடச்சிருக்கு. ஸோ பார்ப்போம். லக்கியா? அதுவும் ப்ரெடிக்ஷன். ஏதாவதுங்களா கபோர்டுக்குள்ளே போய் காமிக்கல அப்படி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க. நீ போவே இல்லை அப்புறம் எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபோர்டுக்குள்ளே இல்லை. ஸோ இது வந்து வந்த மேப் தான் கைஸ். இது வந்து வந்திருக்கும். அது என்னது மெக்கா கேம்லியனில் வந்திருக்கும். நீ அது விளாண்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் வச்சுருக்குது மொபைலு, அதை வச்சு மெக்கா கேம்லியெலாம் விளையாட முடியாது. ஸோ அது வந்து எவ்வளோ இல்லை ஜிபி, ஆனால் 300 ரூபா சம்திங் போயிட்டுருக்கு. ஆனால் லேப்டாப்பில் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 7 செகண்ட் கிட்ட ஆச்சு. 5 செகண்ட் இருக்குது. 4 3 2 1. ஹே கைஸ், சூசிங் மேப். அவன் வந்து ஓட்டு போட்டுருக்கான். ஸோ ஓட்டு போட்டு என்னதா சார், நான் கூட ஏதோ நல்லதாக கிடைக்கும்னு நினச்சேன். சரி ஓகே, அது ஐட்டு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே இருந்தால் சரி வராது. ஸோ இங்கே இருந்து ஒரு என்ன வெயிஸ் நவர முடியலை தம்பி. ஸோ இப்போ வந்து இங்கே உட்காந்துக்கலாம். ஸோ வந்து கலர் ஏதாவது பிக் பண்ணணுன்றேன். ஸோ கலர் வந்து என்னத்தை பிக் பண்ணலாம்? நம்மளால தான் பிக் பண்ணணுமா தெரியலையே. காப்பி என்ன கலர்னு இருக்கே. இந்த கலருக்கு அந்த கலர் சத்தியமாக மேட்ச் ஆகலை. அடா இந்த கலரும் அந்த கலரும் உனக்கு ஒன்றா அப்படின்னு கேட்பீங்க பாருங்களேன். கலர் வந்து மாற்ற முடியுங்க. நான் தான் மென்டல் தனமா கிஷ். பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்குது. இந்த கலர் வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. கீழே வந்து கரெக்டாக இல்லை, கீழே வந்து காலில் மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது போஸ்ட்டு மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் போஸ்ட் வச்சா இங்கே வந்து மாட்டிப்போம். ஏன்னா ஜம்பும் பண்ண முடியல, இதுவும் பண்ண முடியல. ஸோ ஓகே, கண்டுபிடிக்காத வரைக்கும் நல்லது. பார்ப்போம். கீழே வந்து அடிச்சு பார்ப்போம். கீழே வந்து அடிச்சு பார்த்தாலும் ஒரு கால் ஆகுது, மறுபடியும் போயிடுது, ஒரு கால் ஆகுது, ஒரு 2 கால் வந்துடுச்சு. அவ்வளோதான், சங்கடமாக போச்சு. சரி, நான் அதுவும் வேறு போஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். எனக்கு மட்டும் கேம் டெவலப்பர் ஒழுங்காக க்ரியேட் பண்ணாமல் கேம் டெவலப்பர் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டமாக அடிக்காமல் இப்படி அடிக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இது வந்து கொஞ்சம் சொதப்புது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் வச்சா கொஞ்சம் சொதப்புது. ஆனால் இப்போ வந்து நார்மல் போஸ்ட்லேயே நிற்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் போஸ்ட்டில் இப்போ நிற்கிறது வந்து ஓகே தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போயே க்ரீன் கலர்லாம் என்னால் வராதுடா, சொன்னால் கேளுங்கடா. பாருங்கடா, அப்பட்டமாக தெரியுதுடா. நீங்கள் வேறு ஏன்டா மாட்டீங்க? சரி இங்கே வந்து பாலை தூக்கி போட்டு எழுந்து தகரத்தில் விழுந்துட்டுருக்கேன். அவங்கள சொன்னேன், அவங்களெலாம் சொல்லுவானா சவுண்டு கேட்டுருங்கன்னு நினைக்கிறேன். டிங்குண்டு ஒரே நான் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே. இப்போ இந்த போஸ்ட்லேயே இருக்கலாம், பட் கையில் மட்டும் க்ரீன் மாற்றிக்கிறேன். பேன் மாற்றும் போதெல்லாம் மாறாது, இப்போயோ தேவையில்லாத நேரத்துலாம் மாறும். எனக்கு இதான் பெரிய ஆபத்து. டீ போஸ்ட் வேணாம்டா, ஹேண்ட்ஸப் போஸ்ட்டு வேணாம். ஹேண்ட்ஸப்பு கூட ஒரு இடம் நல்லா தான் இருக்குது. நான் கூட ரொம்ப இருக்குன்னு நினச்சேன். பட் ஓகே, இந்தளவு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கலர் அடிங்க. அந்த சைடு ஒரு இதை போடுங்க. இப்போதைக்கு மேபி கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருந்தால் வரட்டா அப்பட்டமாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தெரியல. ஸோ ஓகே, ஒரே நிமிஷம் கைஸ், நம்ம பேக்ரவுண்டில் ரொம்ப வாய்ஸ் கேட்குது.
சாரி கைஸ், அதெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா நான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ரெக்கார்டிங் வந்து ரீப்ளே பண்ணி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏதோ இதில் கேட்குதுன்னு நினச்சேன். ஸோ அதெல்லாம் கேட்கல. லைஃப்லாம் மொக்கையாக தான் கொடுப்பாங்க. அடுத்த 2 சீக்கிரம் வருமா இல்லை இதாக வருமா பார்ப்போமா. நான் உங்கள் டபா. என்னடா அது, இப்படி ஒரு மேப் கொடுத்துருக்கேன். இதில் மட்டும் சீக்கிரம் மட்டும் வர வச்சுறாங்கடா. யூஆர் ஹைடர் சூப்பர். நம்ம அந்த ஹைடு குக்லி எவ்வளோ நேரமாக கொடுத்துட்டு எப்போ ஹைடு குக்லினா எப்படி? பஸ்ஸு கடியில் பேசாமல் புகுந்திருவோமா பஸ்ஸு கடியில் புகுந்திருவோமா. ஓகே, பஸ்ஸு கடிலாம் புகிற முடியாது. ஓகேவா, பஸ்ஸு கடியில் புகிற முடியாது மக்களே. பஸ்ஸு கடியில் புகிற முடியாது. அதனால இங்கே அந்த புகந்தகலாம். இது வந்து இந்த கலர் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த கலர் ஓகே. மெகா கேம்பியனோட இந்த கேம் வந்து கலர் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் கரெக்டாக எங்கே வச்சு அடிக்கிறதுன்னு தெரியல. இப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு. ஆங்கிள் மாற்றிட்டேன் தெரியாமல். சார் நான் ஒரு மெண்டல் சார். இந்த மெண்டல் பையனை என்ன பண்ண. இப்போ இந்த கலரை காப்பி பண்ணிக்கணும். கலரை காப்பி பண்ணி கரெக்டாக அந்த ஷேடில் தான் இருக்குது. ஆனால் எந்த எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல. சப்சான் மேலே போயிடலாமா. அவன் வேறு வெடிக்கொண்டு தேடிட்டு இருக்கான். எவன்டா மாட்டுவான் அப்படின்ட்டு. கலர் அப்பட்டமாக தெரியுது. நான் எதுவுமே பண்ணலையடா. நான் மேலே வந்து போயிடுறேங்க. இதுக்கு மேலே போனால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து ஜூம் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்துக்கலாம். இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் வரட்டா அந்த ஆன்சர் போஸ்ட் கொடுப்போமா இல்லை மேலே போக முடியுமா. மெக்கானிக்கெல்லாம் அதில் வந்து ஒரு இடத்துல போய் அப்படியே லாக் ஆகிக்கலாம். ஸோ இதில் வந்து லாக் ஆக முடியல. இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன் இங்கே கொண்டு வந்துடுவோமே. பக்கத்துலேயே போயிட்டு வரேன். எனக்கு பயமாக இருக்குது. இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஹைடர் லெஃப்ட்டு. ஸோ நான் இப்போ இது வரைக்கும் இப்போ தான் நான் தான் இருக்கேன்றதுனால அப்பப்போ சவுண்டு போட்டு ப்ரூப் கீஸ்னெல்லாம் அந்த சவுண்டு கேம் விளையாண்டு பாருங்கள். ஸோ கேம் பேர் வந்து பெயிண்ட் அண்ட் சீக். ஸோ அந்த கேம் வந்து விளையாண்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் வந்து சூப்பர் தான். இதில் வந்து இந்த டன்ட்டுன்னு ஒன்று கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தினீங்கன்னா சீக்கிரம் வந்து வெறுப்பேற்றலாம். ஏன் ப்ரோ அவனை பிடிச்சி வெறுப்பேற்றுறேன்னா நம்மளுக்கு ஒரு மஜா தானே. அவங்க பிடிச்சி என்ன எப்படி வெறுப்பாத்துறேன். போன ரவுண்டில் சீக்கிரம் இருக்கும்போது ஹஹா 6-7 ஃபான்லாம் போட்டு வெறுப்பேற்றுறேன். ஸோ நான் வெறி ஆகிட்டேன். சின்னங்கொண்ட சிங்கத்தை சீண்டி பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம நோண்டி பார்க்கணும்ல அவங்கள. நான் என்ன வேலை பார்த்துருப்பேன். இதுக்குதான் அமைதியாக இருக்கணும்வாங்க. ஓகே, இப்படி கூட படுத்துடலாம். அடுத்த அந்த நெருவில் லைன் அப்பட்டமாக தெரியுது. மாட்டினாலும் மாட்டிடுவேன். இவ்வளோ நேரம் இங்கே ஒழிஞ்சிட்டு அவனை கண்டுபிடிக்கலை. இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் எப்படிதான் கண்டுபிடிப்பான். இந்த சைடை வரல கேஸ், வெளியே சைடு அவுட் சைடே வரல. உள்ளே ஒழிஞ்சிருந்தோம்னா கன்ஃபார்ம் மாட்டியிருப்போம். நல்லா குறைஞ்சிட்டு தான் மாட்டியிருப்போம். வெளியில் ஒழிஞ்சதுனால நல்லா தான் போச்சு. பெருமா ஸ்வாடு தரேன். ஸ்வாட் எப்படியும் அந்த இதுதான் கொடுப்பேன். ஓகே, அன்காமன் கொடுத்துருக்கேன். லக்கின்னு என்னமோ ஸ்வாடு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்ட் சீக்கிரம் வரலாம். ஹைடராக வரலாம். சீக்கிரம் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா சீக்கிரம் எனக்கு விளையாட தெரியாது. விளையாட தெரிந்தாலும் வரக்கூடாது. ஏன்னா ஹைடர்னால நம்ம திறமைகளை காமிக்க முடியும். கலை திறமைகள். போச்சு. சோழி முடிச்சு விட்டேன். நம்ம தான் சீக்கிரம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ பைக் நைஸு, ஆட்டோ நைஸு அதான் கேட்டால் மன்னிச்சுங்க மக்களை. வெளியே உட்காந்து ரெக்கார்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் கேம் ப்ளே போட்டு அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால தான். ஏன்னா வெளியே வந்து ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை வந்து இருக்குது. ஸோ அதில் கனெக்ட் பண்ணி திருட்டுத்தனமாக விளையாடும் நபர் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
சும்மா இருந்துட்டேன் என் நெட்டில் தான் விளாட்றேன். ஏன்னா சும்மா அன்லிமிட்டட் நெட்டுன்னு போட்டிருந்ததுனால அதில் விளாண்டுட்ருக்கேன். 5 4 3 2 1 லெட்ஸ் கோ. வந்து எவனையும் கண்டுபிடிக்க மாட்டேன். சரு சருன்னு வர்றாங்க, சரு சருன்னு ஒண்டி எந்த பிரச்சனையும் இல்லை. யார் எதுவுமே இல்லை கைஸ், யாருமே இல்லை இங்கே, யாருமே இல்லை. ஸோ தேர்தல் வந்து வேஸ்ட்டு. ஸோ வந்து நம்ம படமாக தோக்க போகிறோம், அது மட்டும் தெரியுது. எல்லோரும் நம்ம விழுந்துட்டுருக்கும் போதே அவங்க கண்டுபிடிக்கல. என்ன கதற வரப்பா, சரி ஓகே என்ன கதற விட்டாங்க. சாப்பா ஆனால் தான் வெளியே வந்திருக்கேன். அப்புறம் பார்த்துக்கோங்க, அண்ணன் வந்து வெறியாயிடுவேன், வெறியாயிடுவேன், சொறி பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன். ஓகேவா? நியூக்ளியர் பாம்பு தூக்கி சொறி வச்சுருக்கேன், என்னன்னு தெரில. த்ரோ பண்ணி பார்த்தாதான் தெரியும். த்ரோ பண்ணி பார்த்தோம். கேம் குவாலிட்டி அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கேன். சரி ஓகே. இப்பொழுது எத்தனை ரவுண்டு ப்ளே பண்ணியிருக்கோம் தெரில. அடுத்த ரவுண்டு இல்லைன்னா அதுக்கடுத்த ரவுண்டு வந்து ஃபைனல் ரவுண்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த கேம் பிடிச்சிருக்கியா? எனக்கு வந்து போர் அடிக்காமல் தான் இருக்குது. விட்டுட்டு போகணுன்னு இது கள்ளிச்செடி மாதிரி எவனாலும் ஒழிஞ்சிருப்பேனே இல்லையா? மேலே ஒழிஞ்சிருப்பாடா. நம்ம வெளியே விழுந்த மாதிரி இவன் மேலே விழுந்திருப்பாடோ. என்ன கைஸ், ஒருத்தனை கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தனை கூட கண்டுபிடிக்கலையா? சரி, அப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வேஸ்ட்டு, சத்தியமாக வேஸ்ட்டு, சத்தியமாக வேஸ்ட்டு. ஒருத்தன் கூட இல்லை. இப்போ நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, ஒருத்தனும் இல்லை, எதுவும் செய்ய போகிறதும் இல்லை அப்படின்றதுனால ஐ ஆம் பாப்மா. பார்த்தேன் கெய்ஸ், சொல்லப்போனா இந்த ரவுண்டில் யாருமே வந்து ஒளியலை. ஸோ பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து ஒளியும் போது ஹைட்ரல் லெஃப்ட்டு இந்த மாதிரி காமிச்சிருந்துச்சுல்ல. ஸோ அதில் காமிக்கணும், அப்போ தான் எத்தனை பேர் வந்து கண்டுபிடிக்கலான்னு தெரியும். ஸோ அது வந்து காமிக்கலை. ஸோ அதனால் யாருமே இல்லை. ஸோ வந்து தோல்வி கணக்கில் ஏற்றக்கூடாது. ஃபஸ்ட் ரவுண்ட் தோற்றதுன்னா உண்மை தான், ஃபஸ்ட் ரவுண்ட் தானே தோற்றோம். மொத்த ரவுண்டையும் தோற்ற மாதிரி என்ன கைஸ்? ரவுண்டில் டிபிட்டேண்ட் ஆகிறேன். நீங்கள் ஆளேன்னு நினைப்பலாம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. ஸோ சம்திங் இந்த பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ்னு வரும் பாருங்கள். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் இருந்தால் மோர் தென் பிளேயர்ஸ் வந்து 2 இருந்தால் தான். ஸோ ஒருத்தர் வந்து ஹைட்ராக இருக்கணும், இன்னொருத்தர் வந்து சீக்கிரமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும் இந்த கேமு. 2 பேர்கிட்ட வேணும். இந்த ஜாயின் ஆகிறால வாங்க எல்லோரும் வாங்க. என்ன மட்டும் அடுத்த ரவுண்டில் இன்னொரு ரவுண்டு கூட விளாட்லாங்க. இந்த ரவுண்டோட இன்னொரு ரவுண்டு விளாட்லாம். ஓகேவா? யூ ஆர் ஹைடர் குக்லி ஃபைண்ட் அ ஸ்பாட். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஹைடன் சீக் விளாண்டுருப்போம். ஸோ அதில் கூட எவ்வளோ நீ ரோலர்ஸ் விளாண்டுருப்பீங்க, ஆனால் நான் விளாண்டதில்லை, போட்டதில்லை. ஸோ நாளைக்கு வேணால் ஹைடன் சீக் வேணாம், வேறு கேம் ஏதாவது போடும். இந்த இது வேணாம். ஆக்சுவலி வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து மறுபடியும் வந்து வரப்போகுது. பிகாஸ் ஏன்னா நான் வந்து தனியாக விளையாண்டதுனால என்னால் விளையாட முடியல. ஸோ இப்போ வந்து இன்னொருத்தரை வந்து கூப்பிட்டு வர போகிறேன். ஸோ அவர் வந்து ஒழுங்காக விளையாடுவேன்னு நம்புகிறேன். ஸோ ஓகேவா? இந்த ஆங்கிளில் விட்டாலும் கரெக்டாகவே இல்லையடா. கரெக்டாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து லாக் போட்டுக்கிட்டான். லாக் போட்டதுனால என்னால் எங்கேயும் நகர முடியாது. ஸோ இங்கே வந்து லாக்கை போட்டுக்கிட்டு அக்காவை ட்ரோல் பண்ணுவோம். டன்ட்டு பண்ணுவோம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 10 காயின் கிடைக்கிது. ஸோ அதை அழுத்திக்கின்னு இருந்தோம்னா 10 காயின்ஸ் இது கிட்டத்தட்ட 671 ரூபா கிட்ட இருக்குது. அந்த ரவுண்டு மட்டும் ஜெயித்தோம்னா நம்ம தான்ருவோம். அப்புறம் பார்த்துக்கோங்க, நல்லா கொடூரமானவன். என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எப்படி விடுவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 7 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்கப்பா. என்னப்பா நீங்கள்? உங்களுக்காண்டி தான் நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து அதெல்லாம் போடுறேன்.
ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்திருக்க வேண்டியது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு தான் இது வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் வந்து ஆகணும். ஓகேவா? இன்றைக்கி வந்து மண்டே, அதாவது 29 ஜூன். ஸோ அதுக்கு நாளைக்கு தான் அந்த வீடியோ வந்து வரும். எனக்கு தெரிஞ்சில்லை, நாளைக்கு தான் வந்து ஆகும். 30ஆம் தேதி தான் வரும். ஓகேவா? இந்த மந்தோட எண்டில் தான் வந்து வரும். ஸோ ஓகேவா? பின்னாடி அதெல்லாம் போட்டுக்காங்க. ஸோ அதான் லாஸ்ட் ரவுண்டுன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுவும் லாஸ்ட் ரவுண்டாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இதுவும் லாஸ்ட் ரவுண்டாக இருந்தால் என்ன, இன்னும் 2 இதில் பார்ப்போம். நீங்கள் கேட்குறத பொறுத்து தான் நான் வீடியோ போடுவேன். 54 செகண்ட் இருக்குது. எப்படியும் இதாங்க லாஸ்ட் ரவுண்டு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து 21 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. நீ இதுக்கு மேலே பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கும் போர் அடிக்கும்ல, ஒரே இதை பார்த்துக்கிட்டு. சீக்கிரம் கூட அடிக்கடி கிட்டக்க வந்தால் கூட பரவாயில்ல. அந்த அக்கா எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கேன். இல்லைன்னு சொல்லுங்கள். எப்படியும் இதுதான் லாஸ்ட் ரவுண்டு சொல்லினேன். இதுதான் லாஸ்ட்டு ரவுண்டு. இன்னொரு மேட்ச் கூட போடலாம்னு நினச்சேன். 4 மேட்ச் கிட்ட நம்ம சம்திங் போட்டிருக்கோம். 4 மேட்ச் தான் போட முடியும். சாரி. ஸோ 4 மேட்ச் தான் போட முடியும். ஐடிஸ் வந்து அந்த அக்கா ஒன்றுத்தை கூட கண்டுபிடிக்கல. 7 பேர் நம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? 7 பேர்கிட்ட மிச்சிருக்காங்க. ஓகே. 8 7 6 5 4 3 2 1 டைம் ஓவர். வின்னர். இதோட இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குடா போய் பாருங்கடா சொல்லிடுங்க. ஓகேவா? பாருங்கப்பா ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏஎஃப்கே வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பை சொல்ல முடியும். ஓகே கைஸ், இட்ஸ் டைம் டு எண்ட் த வீடியோ. அதுக்கு மேலே நம்ம சொல்லிடுவோம். போன வீடியோவில் வந்து நீங்கள் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ அதுவும் இல்லாமல் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஓகே. BYE பாய். பாய். ஓகே கைஸ், பை. இன்னொரு உங்களை வீடியோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.